குயின்ஸ் நீங்க எவ்வளவுதான் பணம் கட்டி நீங்க வந்து யூடியூப் பத்தி படிச்சாலுமே ரீயூஸ்டு கண்டென்ட் எதுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கே சில விஷயங்கள் தெரியாது. கத்துக்கிட்டவங்கனால இல்ல நம்ம பாதிக்கப்பட்டவங்களால மட்டும் தான் தெரியும். நான் வந்து நிறைய விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க சேனல் மானிட்டேஷன் ஆகும்போது ப்ராப்ளம் இல்லாமே இருக்குங்க. ஏன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம என்னதான் வாட்ச் ஹவர்ஸ் வாங்கினாலும் கடைசியில் நம்ம பட்ட உழைப்பு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அது என்னென்ன காரணங்களுக்காகலாம் வருதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் தயவு செஞ்சு டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கான 4000 வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் என்னென்ன உழைக்கணுமோ உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் ஆகி கண்டிப்பாக யூடியூப்பில் நீங்களும் கை நிறையா சம்பாதிக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க் போட்டிருந்தாலே ரீயூஸ்டு கண்டென்ட் வரதுக்கான வாய்ப்புகள் 80% கன்ஃபார்ம்ங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதே வீடியோவை மறந்து வியூஸ் போகலை அப்படின்ட்டு திரும்பவும் அப்லோட் பண்ணிங்கனாலும் மானிட்டேஷன் அப்போ இல்லை மானிட்டேஷன் ஆயிடுச்சுனாலுமே ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை கண்டினியூவாக நீங்கள் 2 சேனல் 3 சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜை மட்டுமாவது நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அந்த மாதிரி இருந்தாலுமே ரீயூஸ்டு கண்டென்ட் வரும். இந்த சேனலில் போட்ட இமேஜை இன்னொரு சேனலில் போட்டிங்கனாலும் ரீயூஸ்டு வரும். இந்த வீடியோவை அந்த சேனல் அப்லோட் பண்ணிங்கனாலும் ரீயூஸ்டு வரும். அடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல், இதுதாங்க முக்கியமான விஷயம், நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியாமல் இப்போ வாய்ஸ் நம்ம கொடுக்கோம் இல்லையா, நம்ம வீடியோ எடுக்கணும் இல்லையா, நம்மளுக்கே தெரியாமல் பேக்கில் வந்து சாங்ஸ் ஏதாவது ஒரு சாங்ஸ் லேசாக கேட்டுச்சுனாலும் அது வந்து காப்பிரைட் வர்றதுக்கு முன்னாடியே ரீயூஸ்டு வந்துடும். சாங்ஸ் கேட்டனால இல்லை குழந்தைகள் வந்து அழுகிற சவுண்டு கேட்டாவோ வந்து அதுவும் ரீயூஸ்டு வர்றதுக்கான காரணம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எல்லாருமே போடுறாங்க, இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு இஷ்யூ போகுது, ஒரு செலிபிரிட்டி பற்றி ஒரு இஷ்யூ போகுது, அந்த விஷயத்த நீங்களும் பேசியிருந்தீங்க, அவங்களோட கிளிப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்களாலும் ரீயூஸ்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னடா அப்போ எல்லாரும் போடுறாங்களே எப்படி மானிட்டேஷன் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு சிலர் வந்து முன்னாடியே இருந்து சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க, கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வந்து அதே நான் வேலையை வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது பெரிய விஷயமாகாது. அவங்களுக்கு இடையில எப்பயாவது ஸ்ட்ரைக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸ்ட்ரைக் வந்து மற்றவங்க கொடுக்கணும் அவசியம் கிடையாது, யூடியூபே வந்து ஸ்ட்ரைக்ஸ் வந்து நிறையவே கொடுத்துக்கிட்டு இருக்கு. வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, தம்ப்ளைன் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரைக் வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்களே வந்து ஒரு சேனலில் வந்து நல்ல வீடியோஸ் போட்டுருந்தாங்க. அவங்களுக்கு என்ன யூடியூப் கொடுத்துச்சு, மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன கொடுத்துச்சு அப்படின்னா வல்கர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. எனக்கே என்னோட சேனலில் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துச்சு. என் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு. சாரி, ஏன் ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் மாஸ்க் யூஸ் பண்ணதுனால ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு. இன்னொரு சேனலில் மொத்தம் கிட்டத்தட்ட எனக்கு 4 சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் என்ன ரீசன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்து போட்டிருந்தேன், அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு. அப்படா என்னடா நிறைய பேர் வந்து இதை மட்டும் அதர் கண்டென்ட்டை பேசி மட்டுமே போடுறாங்களே, அப்போ அவங்களுக்குலாம் ப்ராப்ளம் வராதான்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து முறையாக வந்து வாங்கி பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, அந்த ஒரு ரீசனாக இருக்கும். சிலர் வந்து மானிட்டேஷனே ஆகாமல் சும்மா வெறும் சப்ஸ்கிரைபர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஒரு ட்ரெண்டிங் இருந்தால் போதும் நம்மளோட வாய்ஸ் அப்படின்ற சிலர் வந்து அந்த மாதிரியும் சிலர் வந்து வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும், நம்மளுக்கு என்ன தான் வந்து ரீயூஸ்டு வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ஓன் வீடியோவாக இருந்தால் எதுவுமே வராதுங்க. ரீயூஸ்டுங்கிற ப்ராப்ளத்துக்கே இதே கிடையாது. அதே மாதிரி ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா அதை ஒரே இடத்துல இருந்து பேசுங்க. நான் அந்த இடத்துல இருந்து பேசுகிறேன் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவை இதே மாதிரி பேசுகிறேன், இன்னொரு வீடியோ இதே இடத்துல பேசுகிறேன். அப்போ யூடியூப் என்ன யோசிக்கும் அப்படின்னா இவன் என்ன தான் அப்படி தப்பு பண்ணுறான், ஏன் வந்து இவன் என்ன பேசுகிறான் அப்படின்ட்டு இவ்வளோ பேர் வந்து இவனுக்கு வந்து அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு சில விஷயம் யோசிச்சு பண்ணி அப்போ ஏதோ தப்பு பண்ணுறான் அப்படின்னு நினச்சி நம்மளோட சேனலில் வந்து அதையும் ரீயூஸ்ட வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே இடத்துல வந்து வீடியோ போடுறதும் தப்பு தான். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணாலுமே ஒன்று மாறி போடுங்க. அடுத்தவங்களோட கிளிப்ஸை எடுத்து போடாதீங்க, ஃபோட்டோவை கூட எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நீங்களும் பேசாதீங்க. இப்போ 10 வீடியோ இருக்குங்க, அவங்க வீடியோ ஓன் வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்கு. ஒரே ஒரு வீடியோ இன்னொரு விஷயம் அவங்க இமேஜை போடாமல் நீங்கள் பேசி போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போடலாம். ஏன் இப்போ வந்து 10ல் 1 அப்படின்றது தப்பே கிடையாது. இல்லை முழுக்க இல்லை ஒரு வீடியோ உங்கள் வீடியோ இன்னொரு வீடியோ அது இல்லை எல்லா வீடியோவுமே அடுத்தவங்களை பற்றி தான் பேசுகிறது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் ரீயூஸ்டுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நீங்கள் போடுற உழைப்பும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் கண்டென்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், அதனால உங்களுக்கு ரீயூஸ்டு வராது. சரிங்களா, ஃபேஸ் இப்போ பேக்ரவுண்ட் வைஸ் கொடுக்குறது பிரச்சனை கிடையாதுங்க. மாஸ்க் போடுறது வந்து நிறையா ரூல்ஸ் இருக்குது. மாஸ்க் அப்படின்றப்போ வந்து அது ரீயூஸில் தான் வரும். ஏன்னா அவன் வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாஸ்க் போட்டு நீங்கள் ஏதோ இல்லீகலாக ஏதோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொண்டு வருவோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன். பட் எனக்கு அது விருப்பம் இல்லை. ஓகேவா, மானிட்டேஷன் வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது.